ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் கிச்சன். நான் உங்கள் தேன்மொழி. எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நான் வந்து கிராமத்தில் வீடியோ எடுத்து போகிறேன்னு சொன்னேன். நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. வெளில போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் சரி சமையலே எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பலாப்பழம் இருக்குது. என்னோடய தாய் மாமா வந்து எனக்கு பலாப்பழத்தை கொடுத்தாங்க. சரி அதை வச்சு எதாவது செய்யலாம்னு யோசித்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து கேரளா போயிருந்தப்போ ஒரு வாட்டி நான் அந்த பாயசம் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் சரி நம்மளும் அதை செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம பலாசலை வச்சு பாயாசம் தாங்க பண்ண போகிறோம். மலையாளத்தில் வந்து செக்க பாயாசம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பலாசலை பாயாசம்னு சொல்லிக்கலாம், ஜாக்ஃப்ரூட் பாயாசம்னு சொல்லலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பலாசலை கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 லெமன் சைஸ், நல்லா பெரிய லெமன் சைஸ் இப்போ வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய், 2 ஏலக்காய், வாசனை தகுந்த மாதிரி ஏலக்காய் போட்டுக்கலாம். தேங்காய், ஒரு முழு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சரிசி 2 ஸ்பூன் ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதுங்க. நல்லா மஞ்சிடும். அரைச்சிக்கலாம் ஜாரில். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. சொல்லலாம் ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான சைஸ் இருக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பாயாசத்தில் கடக்கிற மாதிரி இருக்கணும், நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டா ரொம்ப பொடியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த கரைச்ச வெள்ளத்தை ஊற்றிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். ஸ்வீட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 லெமன் சைஸ் எடுத்துருக்கேன். ஒரு 6 சொலை இருந்தது பலாசொலை. இது அதில் இதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம வெள்ளத்தோடு சேர்ந்து இந்த பலாசொலை நல்லா வெந்துட்டுருக்குதுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து இப்போங்க தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கப் அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நல்லா திக்காக இருக்கணும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் தேங்காய் பால். ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கிட்டேன். நான் 2 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது எல்லாம் இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வெல்லம் கரைச்சி ஊற்றுறதெல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது நல்லா வெந்திருக்குது. தீ வந்து நல்லாவே ஹைலே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு ஊற்றிக்கலாம். பச்சரிசி மாவாக இருந்தால் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மாதிரி பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மாவாக போகிறத விட இதுமாதிரி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றி கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் நான் ஒரு ஏலக்காய் தான் போடுறேன். இங்கே எல்லாம் ஏலக்காய் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏலக்காய் பொடி வந்து எந்த அளவுக்கு போடணும், நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வாசனை பிடிக்கிறவங்க நிறையா போட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு ஊற்றிக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்கு ஊற்றுறோம்னாக்கா அந்த நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த எல்லாம் சேர்ந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த பச்சரிசி மாவு போடுறது. கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு ஊற்றிருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த பாயாசம் செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜாக்ஃப்ரூட் பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாரி கிடச்சா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக வந்துருக்குது. நம்ம வந்து அடுப்பில் அந்த சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இந்த பச்சரிசி பச்சரிசி அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இப்போ தான் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே மழை நல்லா பெய்யறதுனால அந்த சவுண்டு பயங்கரமாக இருக்குது. மழை சவுண்டு
இதுக்கு வந்து முந்திரி திராட்சை போடணும்னு அது கிடையாது, தேவையில்லை. நம்ம விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். ஆனால் முந்திரி திராட்சை போட வேண்டாம். நெய் மட்டும் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக, இது ஈஸியாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாக்ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு. நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.